இந்த இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வட்டத் தலைவர் அருமை தோழர் SP கணேசன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை வாழ்த்துறை மற்றும் சிறப்புரை, விளக்க உரை, கண்டன உரை மற்றும் நிறைவுரை, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் வட்டங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தை பொறுத்தவரை நாம் ஒரு அறைகோல் விடுத்தால் நம்முடைய ஊழியர்களுக்கு எங்கே எப்பொழுது எங்கே பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த இடத்திலே தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தின் சார்ந்த ஊழியர்கள் நாங்கள் துணை நிற்போம் என்ற ஒரே லட்சியத்தோடு இங்கே ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய அருமை தோழர்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு முன்னாடி நான் ஒரு நிகழ்ச்சியை உங்கள் முன்னால் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய வட்டக்கிளையின் சார்பாக அந்த மீன்துறை வளாகத்திலே ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். உங்களுக்கு யாருக்கும் அது ஞாபகம் இருக்கணும் தெரியல. இதே போன்று ஒரு பெண் அதிகாரி, அந்த அதிகாரியினுடைய அடாவடித்தனத்தை கண்டித்து அங்கே பணியாற்றக்கூடிய மீன்துறை ஊழியர்கள், அடிப்படை ஊழியர்கள் முதற்கொண்டு அமைச்சு பணியாளர்கள், களப்பணியாளர்கள் உட்பட அத்துணை தோழர்களும் பாதிக்கப்பட்டு அந்த துறையிலே அப்பொழுதுதான் மீன்துறை ஊழியர் சங்கம் உருவாக்கப்பட்டது. நம்முடைய முயற்சியின் காரணமாக அந்த காலகட்டத்தில் நம்முடைய தமிழ்நாடு அரசூழியர் சங்கம் வட்டக்கிளையின் சார்பாக நாம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் அறிவித்தோம். அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திய நோக்கம் இதே போன்ற அதிகாரி, இந்த அதிகாரி அதே மாதிரி அடாவடித்தனத்தோடு செயல்பட்டத்தின் விளைவு அவங்க பட்ட அவஸ்தையெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நான் என்ன எதுக்காக சொல்றேன் என்றால், அந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகின்ற போதும் இதே இயற்கை தான், அப்பவும் மழை வந்துச்சு. இதே மாதிரி அந்த நேரத்திலே அந்த அடாவடி அதிகாரி நம்மளுடைய போராட்டத்தை தடை செய்வதற்கு காவல்துறை மூலம் ஏவினார்கள். ஆனால் நம்முடைய இயக்கத்தின்பாக எத்தனை காவல்துறைகள் பார்த்த இயக்கம்? 1988 நான் குதிரைப்படையில சென்னையில சந்திக்காத இயக்கமா தமிழ்நாடு அரசூழியர் சங்கம்? அதையே நாம் சந்தித்து நாம் அன்றைக்கு மத்திய அரசுக்கு இடையான ஊதியத்தை பெற்ற இயக்கம் தமிழ்நாடு அரசூழியர் சங்கம். ஆனால் நாம் அன்றைக்கு